இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாமே எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சில விஷயங்கள் மட்டும் என்னைக்கும் மாறாது. ஒரு ஆண் அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த ஸ்கில்ஸ்ல கண்டிப்பா ஒவ்வொரு ஆணும் மாஸ்டர் ஆகணும். இதுல நீங்க எந்த காலகட்டத்துல வாழ்றீங்கிறது முக்கியமே இல்லை. யூ நீட் டு மாஸ்டர் தீஸ். சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு நினைக்கலாம். அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா ஒரு ரியல் மேன் எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாததால. இந்த வீடியோவில் ஒரு உண்மையான ஆண் அவங்க வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய 6 முக்கியமான ஸ்கில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு growth சைடு. நம்பர் 1, நோயிங் ஹவு டு ஃபைட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு காமெடியனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கணும். அப்படி சண்டை போட தெரியலன்னா உங்களுக்கு மாஸ்குலினிட்டி கம்மின்னு அர்த்தம். அதுக்காக தேவையில்லாத சச்சரவு செய்யவோ தெரு சண்டைகள் போடவோ சொல்லலை. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் அது பேசிக்கான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கூட கற்றுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனை பாருங்க. ஒரு நாள் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போது சில பேர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஒய்ஃபோட பின்பகுதியில் தட்டுறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சூழ்நிலையில் நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்யாமல் அதை அப்படியே விட்டுடலான்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியோட மரியாதையை இழந்திருப்பீங்க. அதோட உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையும். நீங்கள் பாசம் வச்சிருக்க, நீங்கள் கேர் பண்ணிக்கிற யார் மேலேயும் ஒருத்தனும் கை வைக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அதை அவங்க சில சப்ப காரணங்களை சொல்லி நியாயப்படுத்திக்கவும் செய்கிறாங்க. ஒரு உண்மையான ஆனா உன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. அப்படி பாதுகாக்கலைன்னா உங்களோட ஹானரை நீங்கள் தியாகம் செய்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொடெக்டர் ரோலை நீங்கள் கைவிட்டுட்டீங்க. ஸோ ஃபைட் பண்ண கற்றுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் சண்டையை அவாய்ட் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும், உங்களுக்கு வேற எந்த சாய்ஸும் இல்லாதப்போ மட்டும் உங்களை பாதுகாத்துக்க சண்டை போடுங்க. சண்டை ரொம்ப நேரம்லாம் போடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரமாகவே முடிச்சிடுங்க. ஒரு நாக் அவுட் பஞ்ச் கூட போதும் உங்கள் ஆப்போனண்ட்டை வீழ்த்த. இதில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட்டை விட நீங்கள் அதிக காயப்பட வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு சண்டை போட தெரியும், என்னால் நல்லா சண்டை போட முடியும்னு சொல்லி உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்காதீங்க. உண்மையான சண்டை போட கற்றுக்குங்க. நம்பர் 2, த எபிலிட்டி டு டிஃப்யூஸ் கான்ஃப்ளிக்ட். இந்த ஸ்கில் முதல்ல பார்த்த ஹவு டு ஃபைட்டோட நேரடி தொடர்ச்சி தான். நீங்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவராக இருந்தாலும், ஃபைட்டிங்கில் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும், ஒரு பதட்டமான சூழ்நிலையை உங்கள் ராஜதந்திரம் மூலம் காம் டவுன் பண்ண தெரியணும். கோபத்தை எப்படி தனிய வைக்கிறது, பதட்டத்தை எப்படி அமைதியாக்குறது, இல்லைன்னா ஒரு சண்டை ஏற்படாமல் எப்படி தடுக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களை ஒரு லீடராக மாற்றும். இது எப்படின்னா, கொரில்லாஸ் எல்லாம் அதுகளோட சேட்டைகளை நிறுத்திடும். ஒரு ஆல்ஃபா மேல் கொரில்லா உள்ளே வரும்போது அது மற்ற எல்லா கொரில்லாஸையும் லைனில் நிற்க வச்சுடும். ஏன்னா அதுக்கிட்ட கான்ஃப்ளிக்டை டிஃப்யூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. இந்த எபிலிட்டி இருக்கிற பர்சன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் ஹவு டு ஃபைட்டும் த எபிலிட்டி டு டிஃப்யூஸ் கான்ஃப்ளிக்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தவை. நம்பர் 3, ஹேவ் அ ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ். நீங்கள் எப்போவாச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா, சில பேர் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸை கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஒரு பிளேஸ்க்குள்ளே என்டர் ஆனாலே மற்றவங்க இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க. ஈவன் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம. நீங்க நினைக்கலாம் இவங்கெல்லாம் ஏதோ மேஜிக்கல் கிஃப்ட் வச்சிருக்க மாதிரி. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்கில். இதை யாரால வேணாலும் கத்துக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் பல சின்ன சின்ன விஷயங்கள் மற்றும் பழக்கங்கள் ஒன்னா சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி வருது. நீங்க ஒரு வலிமையான ஆணா இருக்கணும், உறுதியா ஹேண்ட் ஷேக் பண்ணணும், மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க கண்களை பார்த்து பேசணும், நெஞ்ச நிமிர்த்தி நடக்கணும், மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது அவங்கள கவனிக்கணும். கரிஸ்மாங்கிறது எல்லாராலையும் கற்றுக்க முடிகிற ஒரு பழக்கம், எல்லாராலையும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை. நாம் எப்படி நடக்க கற்றுக்கிட்டோமோ, நாம் எப்படி பேச கற்றுக்கிட்டோமோ, அதே போல் இதையும் கற்றுக்க முடியும். உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் போய் இப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு. அவங்கள விட்டு முதல்ல விலகி இருங்க. இந்த மாதிரி ஸ்கில்லை கற்றுக்க விரும்புனீங்கன்னா ரியல் மேனோட பழகுங்க. உங்களை சுற்றி அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கோங்க.
அது உங்க சொந்த அப்பாவா கூட இருக்கலாம், ஒரு மென்டாரா இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்களா கூட இருக்கலாம். ஃபைட்டர்ஸ் எப்பவும் த மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மற்றும் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் மனிதர்களா இருப்பாங்க. நம்பர் 4, டீப் கிரிட்டிக்கல் திங்கிங். ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸில் டீப்பாக திங்க் பண்ணுற திறமை நீங்கள் ஒரு சிறந்த கான்வர்சேஷனலிஸ்டாக உதவும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வாழ்க்கையோட ஓவரால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் உங்களை பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரே விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவை கன்சிடர் பண்ணுறது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கூட அப்படியே நம்பிடாதீங்க. செய்கிறத விட சொல்கிறது ரொம்ப ஈஸி. கிரிட்டிக்கல் திங்கிங்கில் நீங்கள் உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸையும் ஒரு பக்க நிலைப்பாட்டையும் விட்டுட்டு திங்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஒரு சில வழிகளில் செய்கிறதால அதுதான் சரியான வழின்னு அர்த்தம் இல்லை. மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் காது கொடுத்து கேளுங்க. அதிலிருந்து கூட நீங்கள் புது விஷயங்களை கற்றுக்க முடியும். நம்பர் 5, பீயிங் குட் வித் யுவர் மணி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எதுவும் நமக்கு தேவையான சரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷனை தரது இல்லை. பெரும்பாலான மக்கள் எப்படி பணத்தை சரியாக நிர்வகிக்கிறது, எப்படி சரியான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையிறதுன்னு எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் வாழுறாங்க. ஏன்னா நாம எல்லாருமே படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ, சம்பளம் வாங்கு, அது போதும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கப்படுறோம். நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபை பெட்டராக்க விரும்புனா உங்களோட ஃபினான்ஷியல் மைண்ட் செட்டை மாத்துங்க. ஒரு ஃபேமஸான ஃபினான்ஷியல் புக் இருக்கு, அது நிறைய மக்களோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு. அது பணத்தை சரியான பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வைக்கும். அது ரிச் டேட் புவர் டேட். பணத்தை பத்தி படிக்க தொடங்குங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில். நம்பர் 6, லேர்ன் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை சரியா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிக வெற்றிகளை பெறுவீங்க. அந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று நேரடி தொடர்புடையது. எவன் ஒருத்தன் ப்ரெஷர் டைம்ல பயந்து நொறுங்குறானோ அவனால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எவன் ஒருத்தன் கடினமான சூழ்நிலையிலையும் விவேகமா ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படுறானோ அவன் வெற்றி பெறுவான். ஸ்ட்ரெஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடியது. ஒரு ஆணா உங்களுக்கு அதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகள் இருக்கு. அதுவே உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றுது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது. ஏன்னா நீங்கள் எப்பவும் உங்களோட வேலைகளை தள்ளி போடுற பழக்கத்தை வச்சிருக்கிறதால. ஆமாம், பெரும்பாலும் நாம் எல்லா வேலைகளையும் லாஸ்ட் மினிட்ல தான் செய்ய பார்க்குறோம். எப்பவும் எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க. அதுக்கு காரணமும் இதுதான். ஸோ டேக் கண்ட்ரோல். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டை பாருங்க. அதில் முடிவு பண்ணுங்க எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக உடனே செஞ்சாகணும்னு. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் முழு கவனத்தையும் கொடுங்க. அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் அடுத்து உங்கள் லிஸ்ட்டில் இருக்க மிக முக்கியமான வேலைக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ப்ரோஆக்டிவாக வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆண் பெண் 2 பேருமே வலிமையானவர்களாக மாற எய்ம் பண்ணணும். இருந்தாலும் பெண்கள் அவங்களோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அவங்க மன்னிக்கப்படக்கூடியவங்க. ஆனா ஆண்களுக்கு கண்டிப்பா கிடையாது. ஒரு ஆணா நீங்க உங்க ப்ரெஷரை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணியே ஆகணும். டோன்ட் கம்ப்ளைன் அபவுட் இட். இந்த சேனல் உங்களோட வாழ்க்கையில எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்க ஸ்ட்ராங்காக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க உயர்த்த விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எல்லா வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க அன்பை காட்டுங்க. தேங்க்யூ.